श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ சாந்தி சாந்தி சாந்திः. இன்றைய தலைப்பு ஃபாரெவர் கனெக்டட் அப்படின்னா கல்டிவேட்டிங் அ டீப் லாங் லாஸ்டிங் பாண்ட், உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப். ஏன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்து தனியா பாக்குறோம் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்துல யாரோட நம்ம கனெக்ட் ஆனாலும், அதான் அம்மா அப்பா, நம்ம ஒரு ரோல் பிளே பண்றோம். நான் ஒரு மனைவியா இருக்கிறேன், ஒருத்தருக்கு அம்மாவா இருக்கிறேன், ஒருத்தருக்கு பாட்டியா இருக்கிறேன், ஒருத்தருக்கு அத்தையா இருக்கிறேன். இந்த மாதிரி டிஃபரெண்ட் ரோல் பிளே எவ்ரி ஹியூமன் பீயிங் ஹாஸ் டு பிளே. அதுல எல்லா உறவுகளிலும் ஊடுருவி இருக்க வேண்டிய ஒரே ஆட்டிடியூட், நம்ம சொல்லும் போது அம்மாட்ட ஒரு மாதிரி உறவு, அப்பா கிட்ட ஒரு மாதிரி உறவுன்னு சொல்றோம். ஆனா பேசிக் அஸ்திவாரம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஸோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன். இப்போ எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது? நட்பு, அது அம்மா அப்பாவா இருக்கலாம், எல்லாம் காமன் பீப்புள். அதை நான் இங்க நிக்கிறேன், உலக மக்களிடம் நாம் கொள்கிற தொடர்பு பேசிக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அப்பதான் அது நல்ல உறவாக இருக்கும். யாரா இருந்தாலும் சரி, அது உறவுகளா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட இருக்கிறது ஒரு ஆட்டிடியூட், ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற ஒரு ஆட்டிடியூட். இப்ப நாம இது எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. பிருகதாரண்ய உபனிஷத் யாக்ஞவல்கியனுடைய மந்திரம் இது. இப்போ நம்ம காலையில எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் கனெக்ட் ஆகிட்டே இருப்போம். காலையில பெட் விட்டு எந்திரிக்கும் போது ஃபர்ஸ்ட் கனெக்ஷன், கண்ணை விழிச்சோன்னே நம்ம ஒரு பெட்டோட கனெக்ட் ஆயிருப்போம். நான் லிவிங் திங், பேஸ்ட், பிரஷ், டவல், குளிக்கிறது, சோப்பு, ஷாம்பு, இதெல்லாம் நான் லிவிங் திங்கோட கனெக்ட் ஆகிட்டே வர்றோம். அதுக்கு அடுத்தது நமக்கு முன்னால எந்திரிச்சிருந்தவங்க இல்ல தூங்கிட்டு இருக்கவங்களோட எந்திரின்னு சொல்றது, இல்ல அவங்க எந்திரிச்சாச்சான்னு கேட்கும் போது டக்குன்னு we are connected to non-living things, living things. அப்புறம் இதெல்லாம் இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நம்ம கனெக்ட் ஆகும். பல்லு விளக்குறோம் அப்படிங்கும் போது அதனோட பேஸ்டோட ஃபிளேவர், ஷாம்பூனோட ஃபிளேவரோட நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஏற்படும். அனுபவம், கர்மத்தோட நமக்கு என்ன நடக்கும், ஒரு அனுபவம் நடக்கும். சோ இந்த வகையில நம்ம உலகத்தோடு தொடர்பு கொள்கிறோம். கனெக்டட் மீன்ஸ் தொடர்பு கொள்கிறோம். ஃப்ரம் மார்னிங் டு நைட், படுக்கிற வரைக்கும் ஆயிரக்கணக்கான தொடர்பு ஏற்படுத்திக் கொள்கிறோம். எது எனக்கு பிடிக்குது, எது எனக்கு பிடிக்கல, எது முடிவு பண்ணுது. எத்தனையோ விஷயங்களோட கனெக்ட் ஆகிறோம். அதெல்லாம் பிரிச்சிருவோம். இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு பிடிச்சது, இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிக்கல. சில கனெக்ஷன்ஸ் சரி ஓகே, ஒண்ணு பிடிச்சு இருக்காது, பிடிக்காம இருக்கும். சோ 3 வகையான எமோஷனலி we are connected to the world. பிசிக்கல் தொடர்புங்கிறது வேற, அதுக்கு அடுத்தது எமோஷனலா we are connected to the world. எப்படி, இதெல்லாம் எனக்கு பிடிச்சது, இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, இது பெருசா ஒண்ணும் இல்ல, பிடிச்சு இல்ல பிடிக்காம இல்ல, ஓகே. அப்படி 3 விதமான எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிறோம். பிசிக்கல் எமோஷன்ஸ் லீட்ஸ் டு எமோஷனல் பாண்டிங் ஏற்படும். இப்ப எதை வச்சு சில விஷயங்கள் நான் பிடிக்குதுன்னு சொல்றேன், எந்த விஷயம் எதை பேச அஸ்திவாரமா வச்சு இதெல்லாம் எனக்கு பிடிக்குதுன்னு நான் சொல்றேன், இதெல்லாம் நான் பிடிக்கலன்னு சொல்றேன். பேசிக் அஸ்திவாரம் என்னன்னா, எதெல்லாம் என்னைய ப்ளீஸ் பண்ணுச்சோ, என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சோ,
அதையெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லுவேன். எதெல்லாம் என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ, எதெல்லாம் எனக்கு திருப்தியை கொடுக்கலையோ அதையெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவேன். சோ சிலதெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி. சரி, நான் லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எதை வச்சு உருவாகுது? ராக துவேஷம் எப்படி உருவாகுது அப்படின்னா, என்னுடைய எந்தெந்த விஷயங்கள் என்னை திருப்தி படுத்துச்சோ, ப்ளீஸ்ட் மீ. சோ என்னோட லைஃப்ல பிரதானம் ஐ வாண்ட் த சாட்டிஸ்ஃபைடு மீ, ஒரு ப்ளீஸ்ட் மீ, அதுதான் எனக்கு முக்கியம். அது எங்கெங்க நடைபெறுதோ அதெல்லாம் பிடிக்குதுன்னு நான் சொல்றேன். சோ என்னோட பிரதானம் பொருள்கள் அல்ல. அந்த பொருள்னால அந்த பொருளை நான் விரும்புறது இல்ல. அந்த பொருளால நான் வெறுக்கிறதும் அல்ல. அந்த பொருள் எந்தெந்த பொருள் என்னைய ப்ளீஸ் பண்ணுதோ, திருப்திப்படுத்துதோ, சந்தோஷத்தை கொடுக்குதோ, மகிழ்ச்சியை கொடுக்குதோ, சோ எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற நான் தான் எனக்கு வேணும், பொருள்கள் அல்ல. நான் எதை நான் கேட்கிறேன்? மகிழ்ச்சியாக இருக்கிற நான் எனக்கு வேணும். அது எது கொடுக்குதோ அதை நாடி போறேன். சோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது இட்ஸ் நாட் ஃபார் others' sake, it is for my sake. This is the point. Friendship is not for her sake. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்க 2 பேத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, that friendship is for my sake, not for her sake. எந்த இதுதான் வந்து ஒரு அம்மா அப்பா உறவா இருந்தாலும், ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்ன சொல்லிட்டேன், எல்லா உறவுகளுக்கும் இதுதான் இப்ப அப்பா, நான் அப்பா வந்து நான் ஒரு அப்பாவோட உறவு கொள்ள விரும்புகிறேன். I like my father, not for father's sake, it is for my sake. I love mother, it is not for mother's sake, it is for my sake. I love my husband, not for his sake, for my sake. I love my brother, not for his sake, it's for my sake. அப்ப என்ன நடக்குது? இது எல்லாமே எதை வச்சுதான் உறவுகள் கொள்ளணும்? சிஸ்டர், ஐ லவ் மை சிஸ்டர், நாட் ஃபார் ஹர் சேக், ஃபார் மை சேக். எனக்கு அவங்களோட கனெக்ட் ஆகும் போது எனக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபைடு ப்ளீஸ்டு மீ எனக்குள்ள உருவாகுது. எனக்கு அது வேணும். ப்ளீஸ்டு மீ இஸ் வாண்டட் பை மீ. எனக்கு எது தேவை? ப்ளீஸ்டு மீ, சாட்டிஸ்ஃபைடு மீ, அதுதான் எனக்கு தேவை. அதுதான் என்ன தேட வைக்குது. அதை யார் யார் கொடுக்குறாங்களோ அவங்கள வந்து லைக்கு டிஸ்லைக்கு அந்த மாதிரி பண்றோம். சோ எல்லா மனிதனும் எதற்காக வாழ்ந்துட்டு இருக்கிறா? என்ன வேணும் எல்லாத்துக்கும்? ப்ளீஸ்டு செல்ஃப், ஹாப்பி செல்ஃப், சாட்டிஸ்ஃபைடு செல்ஃப். இதுக்குதான் இதுதான் அஸ்திவாரமே. இதுக்காக பிடிக்கிறதா அப்பா, இதுக்காக பிடிக்கிறதா அம்மா, இதுக்காக பிடிக்கிறதா அக்கா, இதுக்காக பிடிக்கிறதா ஃப்ரெண்டே, இதுக்காக பிடிக்கிறதா கணவனே, இதுக்காக பிடிக்கிறதா லவ்வே. ஒரு 2 பேர் லவ் பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்றா அப்படின்னா, நாட் ஃபார் ஹிஸ் சேக், இட்ஸ் ஃபார் ஹர் சேக். அவளை அந்த பையன் ஒரு இடத்துல ப்ளீஸ் பண்றான், அதுக்குதான் மெயினா அவங்க என்ன பண்றாங்க, லவ்ங்கிறது நடைபெறுது. So this is the basic அஸ்திவாரம் for all relationship in the world. நீங்க எந்த யாரோட வேணாலும் பழகுனீனாலும் பேசிக் அஸ்திவாரம் உள்ள என்ன எனக்கு வேணும்? ப்ளீஸ்ட் செல்ஃப், என்ன சொல்றது, ஹாப்பி செல்ஃப், சாட்டிஸ்ஃபைடு செல்ஃப். எனக்கு நான் முழுமை பெறணும். அதுக்காக தான் உறவுகளை வச்சிட்டு இருக்கேன். எனக்கு நான் அந்த முழுமை பெற்ற உணவு தான் எனக்கு வேணும். எனக்கு என்ன வேணும்னு சொல்ல, முழு சாட்டிஸ்ஃபைடு மீ, ஹாப்பி மீ, இதுதான் எனக்கு வேணும். இதுதான் உண்மை. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. நீ உனக்காகத்தான், ஆத்மனஸ்து உனக்காகத்தான் நீ அம்மாவை அப்பாவை அண்ணனை லவ் பண்ற அப்படின்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம். இப்ப நான் சொன்னதெல்லாம் சர்வம். அது ஃப்ரெண்டா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கலாம், பாஸா இருக்கலாம், வேலைக்காரங்களா இருக்கலாம், யார வேணா எடுத்துக்க. சர்வம் லிவிங் திங். சர்வம் மீன்ஸ் லிவிங், நான் லிவிங் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே உனக்காகத்தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. இது வந்துங்க எல்லா உறவுகளுக்கும் இதுதான் அஸ்திவா. இப்ப கமிங் டு த ஃப்ரெண்ட்ஷிப். சோ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் என்ன புரியுறோம்?
ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன முடிக்கிறோம்? friendship is for my sake, not for friend's sake. இப்போ இந்த உறவுகள் அப்ப என்ன நடக்குது? எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது? ஏ பி பி எப்ப ஃப்ரெண்ட் ஆகுறாங்க? ஏ வந்து பியை ப்ளீஸ் பண்ணிருக்கணும். அதே மாதிரி வைஸ் வர்சா பி வந்து ஏவை ப்ளீஸ் பண்ணிருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளீஸ் பண்ணும் போதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது. உறவுகள் எந்த உறவா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உறவு ஸ்டார்ட் ஆகுது. எப்ப உறவுகள் ஸ்டார்ட் ஆகுது? ஏ வந்து பிய சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும், பி வந்து ஏவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். அப்பதான் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப். இல்லைன்னா ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணா ஒருத்தர் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கும் போது அங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. நம்மளுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கும், ஆனா அவங்க நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்? அவங்க நம்மள ப்ளீஸ் பண்ணிருப்பாங்க, அதனால நம்ம அவங்களோட ஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நான் அவங்கள ப்ளீஸ் பண்ணிருக்க மாட்டேன், அதனால அவங்களுக்கு என்னையோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதே ஒத்து வராது. பிடிக்காதவங்களுக்கு பிடிக்காத மீன்ஸ் வெறுப்பல்ல, அது பெருசா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. நாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நோக்கி ஒருத்தர் நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா சில பேர் தான் நம்மள அதே ஈக்குவலா வர்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? யாரு நம்மள விட்டு போறாங்க அப்படின்னா, என்னால அவங்கள ப்ளீஸ் பண்ண முடியல, அவங்க ஆனா என்னை ப்ளீஸ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் எனக்கு பிடிக்குது. சோ இப்ப ப்ளீஸ் பண்றோம் அப்படிங்கிறது இதுல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஏ பியை ப்ளீஸ் பண்ண முடியாது, பி ஏவை ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏதோ ஒரு விஷயத்துல ப்ளீஸ் ஆயிருப்பாங்க, அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க. இன்னொரு விஷயத்துல நம்ம ப்ளீஸ் பண்ண முடியாம போகும்போது அவங்க அது பெருசா ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிக்குவாங்க. ஏன்? அது ஒரு முதல்ல தெரிஞ்சுக்கணும். எப்போ ஒருத்தர் நம்மளோட ஃப்ரெண்டா வரான், அவளுக்கு நான் ப்ளீஸ் ஆனாதான் அவன் என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பான். இதை வந்து த்ரூ அவுட் தி லைஃப் என்னால கொண்டு போக முடியவே முடியாது. எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து நடக்காத காரியம். நான் இந்த உலகத்துக்கு அதுக்காக வந்து பிறக்கல, எல்லாத்தையும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கிறக்காக நான் வந்து பிறக்கல. மை கோல் இஸ் டிஃபரண்ட். அந்த கோலுக்கு இது டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கிறவா, தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். ஐ ஃபிக்ஸ் மை கோல். அதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன பண்ணிடக்கூடாது? வந்து அம்மா அப்பாவோட இருக்கிறவோ எது வேணாலும் டிஸ்டர்ப் இல்லாம பாத்துக்கணும். பையன் பொண்ணு பேரன் பேத்தி அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம், பிசிக்கலா ஹெல்ப் பண்றோம், மாரலா ஹெல்ப் பண்றோம், எல்லாம் ஓகே. ஆனா என்ன இருக்கணும்? என்னுடைய கோல்ல இந்த டிக்கெட் எது வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஏன்? அவங்க எங்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னா ஃபார் ஹர் சேக், ஃபார் ஹிம் சேக் ஒன்லி. நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்குன்னா ஃபார் மை சேக் ஒன்லி. சோ என்னுடைய கோலை இது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வச்சுக்கிற வரைக்கும் தட் இஸ் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். நான் இதனாலதான் வேதாந்தம் படிக்க முடியல, அதனால இது உறவுகளை சொல்லி இதனாலதான் பண்ண முடியல, அதனால பண்ண வெரி பேத்தட்டிக் கண்டிஷன். நீங்க அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, ப்ளீஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, ப்ளீஸிங்ல வர ப்ராப்ளத்தை சொல்றேன் பாருங்க. சாட்டிஸ்ஃபை பண்றது, மத்தவங்களை திருப்தி பண்றதுன்னு தமிழ்ல சொல்லலாம். ப்ளீஸ்ங்கிறது காமன் வேர்டு. எந்நேரம் மத்தவங்க நம்மளால திருப்தி பண்ணிக்கிட்டே இருக்கவே முடியாது. அடுத்து பாருங்க, இப்ப ஏபி ஃப்ரெண்டா இருக்கான், சின்னு ஒரு கேரக்டர் வரும். அப்போ ஏ வந்து பி கிட்ட ப்ளீஸ் ஆனதை விட சி கிட்ட அதிகமா ப்ளீஸ் ஆயிடுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஏ அப்படி பி ஒதுக்கிட்டு she will go begin C. This is normal. ஏன் ஏத்துக்க முடியல? என்கிட்ட இவங்க ஃப்ரெண்டா இருந்தாங்க, இப்ப என்னை விட்டு போட்டு அவங்க கிட்ட போயிட்டாங்க, என்னை மதிக்கிறது இல்ல, என்னை கண்டுக்கிறது இல்ல. இப்ப சி பின்னாலேயே போறா ஏ. என்ன ஏ என்ன பி கூட கம்ப்ளைண்ட் என்ன? இப்ப ஏ வந்து என்னை கண்டுக்கிறது இல்ல, என்னை மதிக்கிறது இல்ல, முந்த மாதிரி இல்ல, இவ மாறிட்டா. அக்குசேஷன் பி என்ன பண்ண ஆரம்பிச்சிடறா? அக்குசேஷன் இது தப்பு, ஏ பண்றது அது தப்பு, என்னை மதிக்கிறது இல்ல, முன்ன போல இல்ல, இவங்க மாறிட்டாங்க, இப்ப வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. இந்த மாதிரி அக்குசேஷன் ஏன் வருது? ஏத்துக்க முடியல. யாரு? பி என்ன நினைக்குது? சி வந்து இப்ப ஏ யார் பின்னால போறா? சி பின்னால போகுது. ஏன்? என்ன நடந்திருக்கு? என்ன உண்மை என்ன தெரிஞ்சிருக்கணும்? என்ன ஃபர்ஸ்ட் பழகும் போதே ஏ பிக்கு என்ன தெரியணும்? மண்ட மூளை என்னால ஏவ ஆயுசுக்கும் ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் நடவாத காரியம். என்னை விட யாராவது அதிகமா ப்ளீஸ் பண்றவன் தானே கண்டிப்பா ஏன் அவங்க முன்னாடிதான் போயாகணும். இறைவனோட படைப்பே அப்படித்தானே. அவங்களுக்கு யாரு சாட்டிஸ்ஃபை ஆகுது அவங்க முன்னாடி தானே போவாங்க. நீங்க இறைவனுடைய படைப்பையே மாத்த பார்க்கலாம். என்னன்னு? ஏ என் நேரம் என் கரெக்டா ஃப்ரெண்டா இருக்கும். அப்ப என்ன ஆகுது? பி என்ன பண்றா? ஏ பி அந்த பிரேக்கப். இத வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஹலோன்னு கை கொடுக்குற அன்னைக்கே தெரிஞ்சுக்கணும். இது வரை இப்போதைக்கு நான் உன்னை ப்ளீஸ் பண்றேன், நீ என்னை ப்ளீஸ் பண்ணிட்டு இருக்கிற, அது டைம் பீயிங் தான். எவ்வளவு நாள் நீ வந்து ஃப்ரெண்டா இருப்பேன்னு நமக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் லெட் அஸ் என்ஜாய் த ஃப்ரெண்ட்ஷிப். இருக்கிற வரைக்கும் லெட் அஸ் என்ஜாய் த ஃப்ரெண்ட்ஷிப். ஏன் ஃப்ரெண்ட்ஷிப் என்ஜாய் பண்ண சொல்றோம்? ஃப்ரெண்ட்ஷிப் is very much needed for the emotional growth.
It is a very good support system, mentally support system. It boosted your happiness. It is a source of encouragement. It reduces your stress level. இவ்வளவும் பண்ணி கொடுக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள இவ்வளவு நமக்கு எமோஷனல் growthக்கு அவ்வளவு உதவி பண்ணும். So you need friends, no doubt in that. Not number is quantity is not counted here. Quality is important in the friendship. எத்தனை பேர் எனக்கு எத்தனை பேர் ஊர் முச்சூர் ஃப்ரெண்டு, அதனால நானா பிரயோசனம் கிடையாது. குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அவங்க தான் நம்மளுடைய ஒரு விக்ரஸ் எந்துவ கொடுக்கக்கூடியவங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த விக்ரஸ் எந்துவ. அதனாலதான் அந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அடிமையாயிருவாங்க. ஏன்னா அந்த விக்ரஸ் எந்துவ கொடுக்கக்கூடியவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ யூ ஹாவ் டு டெவலப் ஃப்ரெண்ட்ஷிப், நோ டவுட் இன் தட். யார் ஃப்ரெண்டே வேண்டாம், இது எதுக்கு வம்பு, இதுக்குள்ள போயிட்டு மறுபடியும் அவளுக்கு வேற பிடிச்சு போயிடுவேன், ஐயா ஃப்ரெண்டே இல்லாத எமோஷனல் குரோத்தே ஆக முடியாது. ஃபார் யுவர் எமோஷனல் குரோத் யூ நீட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம், எது வரைக்கும் போகும்னு பார்த்துட்டோம், அது எந்த இடத்துல முடியும்னு பார்த்துட்டோம். இது தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். எனக்கு ரோஸ் பிடிக்கும், அவளுக்கு ரோஸ் பிடிக்குது, நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் அப்படித்தான். எனக்கு மஞ்சள் கலர் பிடிக்குது, அவளுக்கு மஞ்சள் கலர் பிடிக்குதா, நாங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அல்ல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அடுத்தது கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ் plays a very important role. What do you mean by conditional love? Possessive love, more expectations. எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்பு இருக்கும், எந்நேரம் அவன் நினைப்பேதான் இருக்கும். 24 மணி நேரம் ஃப்ரெண்டு நினைப்பேதான் மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்கும். இன்னார் சாப்பிட்டுருப்பாளா, இன்னார் தூங்கிருப்பாளா, இன்னார் எந்திரிச்சிருப்பாளா, என்ன சாப்பிட்டாலும் தெரியலையே, ஒரு 10 மணி நேரமா பாக்கலையே, 5 நாளா பாக்கலையே, 10 நாளா பாக்கலையே, ஒரு வாரமா பேசலையே, இப்படியே இருக்கும். பாத்துக்கோங்க. It is not true friendship, it is a conditional love, possessive love. ஏன் ஒரு வாரமாச்சு பேசி, 10 நாளாச்சு பேசி, ஒரு ஏக்கம், இதெல்லாம் என்னது? மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் யுவர் ஃப்ரெண்ட். அப்ப நிறைய எதிர்பார்க்கறீங்க அவகிட்ட. நிறைய எதிர்பார்த்தா என்ன நடக்கும்? பெருசா ஏமாறுவீங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட்ஸ் டு வேர்? ஏமாற்றம். அப்ப ஏமாற்றம் என்னவா மாற? அடுத்தது வெறுப்பு, கோபம், எல்லாமே வந்துட்டே இருக்கும் பாருங்க. காண்ட் அக்செப்ட் த செப்பரேஷன். என்னால செப்பரேஷனை தாங்க முடியல. மிஸ் எங்க நேத்துல இருந்து அவன் எங்கூட பேச மாட்டேங்கிறா, நைட் தூக்கமே வரல, எங்கூட பேசாத கூட பரவாயில்ல, இன்னொருத்தையோட பேசிட்டு இருக்கிறான். என்னை விட்டுட்டு அப்படியே இருந்தாலும் அவளும் அப்படியே இருந்தா கூட கொஞ்சம் ஏத்துக்குவேன். என்னை கழட்டி விட்டு இன்னொருத்தோட போயிட்டு இருக்கான். பொண்ணுங்களும் தான் சொல்றேன், நாட் ராங் ரிலேஷன். எனக்கு நைட் ஃபுல்லா தூக்கம் இல்லை. நான் ஃபோன் பண்றேன், நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டா, அப்புறம் பேட்டா அவ சொல்றேன் அவ எங்கூட பேசிட்டு இருந்தான்னு சொன்னான். செக்கிங் வேற பண்ணுவோம் நம்ம, அடிக்கடி செக் பண்ணிட்டே இருப்போம். ஏ பி செக் பண்ணி, ஏ பியை செக் பண்றது. இந்த பி வந்து நம்ம கழட்டி விட்டு எங்காவது போகுதா, இது என்னது இது? அப்ப என்ன ஆகும்? அடுத்தது அப்புறம் நாம வந்து அவளை பழி வாங்குற உணர்வு எல்லாமே போக ஆரம்பிக்கும். அப்படியே அது அந்த ஒரு இடத்துக்குள்ள போய் அந்த பிரிவினை தாங்க முடியாத போது மனம் என்ன பண்ணும்? பழி வாங்குதல், மோசமான உணர்வுகள் மனதில் தோன்ற ஆரம்பிக்கும். One cannot have a happy life. One cannot have a mental strength. The friendship is not a supporting system for her. இந்த நிலையில கண்டிஷன் லவ்வோட நீங்க ஒருத்தரோட பழகுனீங்க அப்படின்னா, அந்த லவ், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்மளுடைய எமோஷனல் growth டவுன் ஆகும். We cannot have a happy life. ஏன்? கோபம், பொறாமை, காம்ப்ளெக்ஸஸ், அக்குசேஷனு, ஒரு லாங் லிஸ்ட் வந்து நம்மள ஒட்டிக்கும். ஏன்? ஃப்ரெண்ட்ஷிப் என்னை விட்டு போயிட்டான். இது ஒரே காரணம் போதும். இது எல்லா உணர்வுகளும் மனதை வந்து அப்படியே ஆட்கொண்டு விடும். So you cannot enjoy the friendship there. அந்த இடத்துல நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்ஜாய் பண்ண முடியவே முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு ஆட்டிடியூட் எதை கொடுக்குமோ அதை எதையுமே நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. எங்கதான் வந்துருப்போம்? கோபம், பொறாமை, எரிச்சல், நான் அக்செப்டன்ஸ், அக்குசேஷன், அவ அப்படி தப்பு இப்படி தப்பு, அதை போய் 4 பேர்த்திட்ட சொல்றது, இதுதான் குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொன்று இருக்குது, அன்கண்டிஷனல் லவ் வித் யுவர் ஃப்ரெண்ட். மேபி வித் யுவர் ஃபாதர். ஃப்ரெண்டுங்க போது யாரை எடுத்துக்கிறோம்? அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, எல்லாருமே தான். நாட் ஒன்லி ஃப்ரெண்ட், ஹோல் ஹியூமனிட்டியோட நம்ம வச்சிருக்கிற உறவு. அன்கண்டிஷனல் லவ். வாட் டு யூ மீன் பை அன்கண்டிஷனல்?
எந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கறேனோ அந்த அளவுக்கு நான் ஃப்ரீடம் அங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். ஒரு குஷன் நம்ம 2 பேத்துக்கு நடுவுல வச்சுக்கணும். There is no friction. There is no heat argument. There is no expectation. நேத்து அங்க போயிருக்கா ஒரு அநியாயம் நமக்கு சொல்லவே இல்லை. இதுதான் எதிர்பார்ப்பு. நேத்து அவங்க 2 பேரும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேசினேன். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் என்கிட்ட சொல்லவே இல்லை. நேத்து அவங்க வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு என்னை கூப்பிடவே இல்லை. என்னது என்னது? ஆர் யூ ஃப்ரெண்ட் டு ஹர்? நோ. அவங்க நேற்று ஃபங்க்ஷன் வச்சாங்க என்னை கூப்பிடல. அங்க ஃபங்க்ஷனுக்கு போனா எனக்கு மரியாதை கொடுக்கலாவா? அடுத்தது அவங்க வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை என்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. இதுக்கு பேர் தான் கண்டிஷனல் லவ், மர்மரிங் லவ். என்ன நடக்கும்? மனசுக்கு ஓப்பனா ஆர்கியூமெண்ட் நடக்கலினாலும் மனசுக்குள்ள என்ன ஆரம்பிச்சிடும்? ஃபிரிக்ஷன், ஹீட் உள்ள டெவலப் ஆயிரும். 2 பேத்துக்குள்ள நடுவுல ஹீட். சோ எவ்வளவு ஃப்ரீடம் உங்க ஃப்ரெண்டு கொடுக்குறீங்களோ, உண்மையான 10 வருஷம் பார்க்காம பேசாம இருந்தாலும் 10 வருஷம் கழிச்சது அதே உணர்வோட நம்ம மீட் பண்ணி பேசுறோம் பாருங்க, அதுதான் ட்ரூ ஃப்ரெண்டு. தினம் பேசிக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் வளருது நாம் நினைச்சுக்கிறோம். அங்கதான் அது நாசமாவே போகுது. ஏன் நிறைய நம்ம க்ளோஸா போயிடுவோம். எல்லா ஆக்டிவிட்டி நமக்கு தெரியணும். நம்மளதெல்லாம் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் போதுதான் கேப் குஷனே இருக்காது, நடுவுல பிரைவசி எல்லாம் போயிடும். எனக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டா அப்படி இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் டசன்ட் மீன் வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லணுங்கிறதுலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி அவங்க வீட்டுல நடக்கிறதெல்லாம் எனக்கு சொல்லணுங்கிறது அப்படி சொன்னா கூட நம்ம என்ன சொல்லணும்? ஏய், லெட் அஸ் கீப் அ டிஸ்டன்ஸ். அப்படி சொல்லிதான் மெச்சூர்ட் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். இல்ல எப்ப பார் ஃப்ரெண்டுன்னு எதுக்கு 4 பேர்த்த பத்தி பேச, அது அதை விட ஃப்ரெண்டா ஏன் இருக்கான்னு கேட்டு பாருங்க. நீங்க 4 பேர் உங்களுக்கு நீங்க அனுபவிச்சதுல ஒரு 4 பேர்த்த பத்தி தப்பாவோ ரைட்டாவோ மொத்தத்துல காசிப்பிங் அது பேசுறதுக்கா சில பேர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம். பொழுது போறக்காக அதெல்லாம் பொழுது போற ஃப்ரெண்ட்ஷிப். அதெல்லாம் பாப்போம். யாரை பத்தி நம்ம யார்ட்டையும் கிரிட்டிசைஸ் பண்ணவே கூடாது. இஃப் தேர் இஸ் அ பர்பஸ். அப்ப என்ன ஆகுது? பிரைவசிங்கிறது கீப் அப் பண்ணல, ரெஸ்பெக்ட்ங்கிறது அங்க இல்லாம போயிடும். எப்ப நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அங்க பிரைவசி இல்லாம போயிடும். சில விஷயங்கள் எங்க வாழ்க்கையில தனியா தான் பண்ணி ஆகும். சில விஷயங்கள் கண்டிப்பா பண்ணிதான் ஆகும். அது சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா அவ எதிர்பார்ப்பான். சோ பிரைவசி போயிருது, மரியாதை போயிடும். ரெஸ்பெக்ட் போச்சுன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பே இருக்கு. மரியாதை இருக்கணுங்க. எந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயும் நான் நினைக்கிறோம் ஃப்ரெண்டுக்கு என்ன பெரிய மரியாதை வெளியில கொடுக்க தேவையில்லை. மனதில் என்ன இருக்கணும்? என்னன்னு இருக்கணும்? ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஹானஸ்டி இருக்கணும், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் 2 பேத்துக்கு நடுவுல, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும் 2 பேத்துக்கு நடுவுல, ஒரு பிரைவசி கீப் அப் பண்ண தெரியணும் 2 பேத்துக்கு நடுவுல, 2 பேரும் ஃப்ரீடமா இருக்க தெரியும். ஏ பி ஃப்ரீடமா இருக்கணும், பி ஏவ ஃப்ரீடமா விட்டுறணும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் டீப் லாங் லாஸ்டிங் பாண்ட்ஸ். இதை யூ ஹாவ் டு கல்டிவேட். இது இயற்கையால வந்து அமையாது. அதை கத்துக்கிட்டு அந்த ஆட்டிடியூட கல்டிவேட் பண்ணிக்கிட்டு போதுதான் என்ன நடக்கும்? ஃபாரெவர் யூ வில் கனெக்டட் டு யுவர் ஃப்ரெண்ட் வித்வுட் எனி ஹீட். திஸ் இஸ் ஹெல்தி. இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் gives you a healthy strong mental setup. இத மூலியமா தான் நீங்க வளர முடியும். அன்கண்டிஷனல் லவ்வோட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னாலதான் உங்களுடைய மன வளர்ச்சி நடைபெறுகிறது. கண்டிஷனல் லவ்வோட போய் ஒருத்தர் லவ் ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னா என்னுடைய மனம் பலகீனமாகிறது. சூஸ் பண்ணிக்கங்க. என் மனம் பலமாகணுமா பலகீனமாகணுமா? பலம் ஆகணும்னா என்ன கொடுக்கணும்? இந்த பிரைவசி, ஒரு கேப், ரெஸ்பெக்ட், ஹானஸ்டி எல்லாமே இருக்கு. அப்பதான் உங்க மனம் பலமாகும். சரி, ஓகேங்க, நான் வந்து ஹானஸ்டா இருக்கிறேன், ட்ரஸ்டா இருக்கேன், ரெஸ்பெக்ட கொடுக்கறேன், பிரைவசி கொடுக்கறேன். ஆனா ஆப்பனன்ட் பிளட் செக்கிங் லீச்சா இருக்கிறான். நேத்து ஒரு பையன் சொன்னான், மஸ்கிட்டோவா இருக்கான், நான் பப்ஸ் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் சாப்பிட்றான், ஆனா எனக்கு ஒண்ணுமே தரமாட்டான். அந்த லெவலுக்கு அந்த பையன் சொல்றான்னு வச்சுக்கோ. அப்ப அவனுக்கு ஒண்ணு தெரியல. இஃப் யுவர் இன்டென்ஷன் இஸ் பியூர்,
இஃப் யுவர் இன்டென்ஷன் இஸ் ஹானஸ்ட், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ நேர்மையா இருந்திருந்த, அவன் பிளட் சக்கிங் லீச்சா இருந்திருக்கலாம், மஸ்கிட்டோவா இருந்திருக்கட்டும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால யூ ஆர் த பெனிஃபிட்டர், நாட் தட் பாய். ஏன் நாம் அதை நேர்மையா இருந்தது, என்னோட இன்டென்ஷன் பியூரா இருந்தது, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் தான் அவன்கிட்ட வச்சிருந்தேன். ஆனா அவன் வந்து பிளட் சக்கிங் லீச்சா இருந்தானா அந்த உறவு நாள், அப்படி ஒரு உறவு இருந்தாலும், ஏன்னா இருப்பாங்க உலகத்துல, நம்ம வேலையை வாங்கிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப நமக்கு மனசு ரொம்ப நோகும். என்னடா இத்தனை வேலையை வாங்கிட்டு நம்ம இப்படி தூக்கி போட்டு போறாங்களே, வேலைனா மட்டும் வர்றாங்க, வேலையை வாங்கிட்டு தூக்கி போட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வர்ற வரைக்கும் நான் எமோஷனலா வளர்ந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதெல்லாம் இறைவன் கொடுக்கிறார். உன்னோட எமோஷனல் குரோத்துக்கு அந்த மாதிரி டிக்கெட்ல அனுப்பிச்சு விடுவாரு. ஃபார் யுவர் எமோஷனல் எப்போ உன்னுடைய இன்டென்ஷன் கரெக்டா இருக்கும், உன்னுடைய பேச்சுவார், உன்னுடைய ஹானஸ்டி, உன்னுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உண்டான ரூலை நீ கரெக்டா மெயின்டைன் பண்ணிருக்கும். பண்ணிருந்தீங்கன்னா டெஃபினட்டா அது உன்னுடைய மென்டல், அந்த ஃப்ரெண்டு உங்க ஃப்ரெண்டிலையும் போனா கூட அதன் மூலியமாக உனக்குள் ஒரு மனப்பக்குவம் வந்திருக்கும். So don't blame anybody in this world. Let them suck my blood. Let them throw me away. It's okay. அதன் மூலியமா நான் என்ன இருக்கேன், ஒரு மென்டல் growth உள்ள அடைந்திருப்பேன். ஆனா அது வெளியில தெரியாது. வெளியில பார்த்தா என்ன தெரியும், ரத்தத்தை உறிஞ்சிட்டான், அப்ப அவன் தான் உசாரு, இவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டான், ரத்தத்தை கொடுத்துட்டா அவன் என்ன வீக், ரத்தத்தை உறிஞ்சிட்டு போனவன் உசாருன்னு உலகம் நினைக்குது. அப்படியே இல்ல, ரத்தத்தை உறிஞ்சிட்டு போனான் பாருங்க, அவன் மென்டலி வீக் ஆயிடுவான். அவனால எதையும் ஒரு பிரச்சனை வரும்போது எண்டூரன்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, எதையும் தாங்கி பிடிக்கிற ஒரு லாங் டேர்ம் பிரச்சனை எல்லாம் வரும்போது தாங்கி பிடிக்கிற மனநிலையெல்லாம் அவனுக்கு இருக்காது. There will not be no endurance. Without endurance, how can you have a happy life? ஒரு பிரச்சனை வருதுன்னா தாங்கி பிடிக்கிற அளவுக்கு மனம் எண்டூரன்ஸ் இருக்கும், மென்டல் எண்டூரன்ஸ் நான் சொல்றேன். அது இல்லாம என்னத்த போய் அவன் வாழ முடியும்? சோ அவனுக்காக ப்ரே பண்ணிட்டு விட்டுறணும். அவனை நினைச்சு இங்க உட்காந்து ஐயோ நம்மள எல்லா வேலையும் வாங்கிட்டு போய் நாம என்ன இழிச்சு வாச்சிய, நம்மள எல்லாரும் இப்படி உலகமே நீ இப்படி இழிச்சு வாச்சியே யூஸ் பண்ணுதுங்களே. அட மண்டு, அது இறைவன் கொடுத்தது உன்னுடைய மென்டல் குரோத்துக்கு. நீ அது ஆயிட்டியான்னு பாரு. அவன் வந்து பண்ணிட்டானா எதுக்கு பாரு, இறைவன் எதுக்கு கொடுத்திருக்காரு அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு? ஃபார் யுவர் மென்டல் growth. Accept to him. This is an attitude. உலகத்தை நான் பார்க்கிற பார்வையை இப்ப என்ன பண்ணுது, வேதாந்தம் மாத்துது. அடுத்தது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப நம்ம சொன்னோம், கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ் இருக்கிற வரைக்கும் என்னென்ன அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னுடைய லாங் லாஸ்டிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் அன்கண்டிஷனல் லவ். அதுதான் லாங் லாஸ்டிங், வித்தவுட் ஃபிரிக்ஷன், ஹீட், ஆர்குமெண்ட். ரெண்டு பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருப்பாங்க, ஒன்னா வாழ்ந்திருப்பாங்க. பி ஒன்னு சொல்லியிருப்பா, ஏன் என்ன தெரியுங்களா பண்றது, அது இன்னொருத்தர் வச்சு வெரிஃபிகேஷன் பண்றது. இதெல்லாம் என்னது, நம்பிக்கை இல்லை. பி ஒன்னு சொல்லியிருப்பா, இவ சொன்னது கரெக்டானு இன்னொரு சீட்டு போய் வெரிஃபை பண்றது. இது என்ன காமிக்குது, உங்க ரெண்டு பேருக்கு என்ன இல்ல, உண்மைங்கிறது இல்ல. தட் இஸ் நாட் a true friend at all. It's a fake friend. அவங்களுக்கு பேர் என்னது, fake friend. fake friendனா என்ன சொல்றது, கூடா நட்பு. திருவள்ளுவர் பாணியில சொன்னோம்னா, நீங்க திருக்குறள்ல பாத்தீங்கன்னா கொட்டேஷன் கொடுக்கணும் நட்புக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனை வருது அப்படிங்கறக்கு அவர் சொல்றாரு, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை வருது, அடுத்த டாபிக் இது திருவள்ளுவர் சொல்றதுதான். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு மனிதனும் has two faces. ஒன்னு ஒரிஜினல் ஃபேஸ், இன்னொன்னு மாஸ்க். எல்லாரும் இதுலதான் வாழ்றோம். ஒரிஜினலா ஒருத்தர் இருப்பான், மாஸ்க் போட்ட ஒருத்தர் இருப்பான். இப்ப நீங்க ஒரு ஃப்ரெண்டோட, உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா வர்றாங்க அப்படின்னா, ஏன் இது மஸ்ட், ஏன் மாஸ்க் போட்டுக்கிறோம்? பிறக்கும் போது எந்த குழந்தையும் மாஸ்க் போட்டு பிறக்கிறது இல்லை. இப்ப ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறோம், ஏதாவது குழந்தை மாஸ்க் போட்டா பிறக்குது, அப்படியே தெய்வத்தின் சிரிப்பு அங்க பாக்கலாம். வித்தவுட் எனி மாஸ்க் அப்படியே அந்த குழந்தை சிரிக்கு பாரு. ஒரு 2 வயசு 3 வயசு 4 வயசுல அது ஒரு மாஸ்கே இல்லாத ஃபேஸ் எல்லாம் பார்க்கணும்னா குழந்தைக்கு ஃபேஸ் பார்க்கணும். அதுக்கு சாஸ்திரம் சொல்றது. அதுக்கப்புறம் ஞானியோட ஃபேஸ். இவங்க 2 பேரும் தான் மாஸ்க் இல்லாத ஃபேஸா இருக்கு. இப்ப மாஸ்க்னா என்ன, எப்ப போட ஆரம்பிச்சேன் நான், எனக்குள்ள எப்ப 2 ஃபேஸ் வந்தது, என்னை பற்றி நான் ஏற்றுக்கொள்ள முடியாத போது, என்ன சொல்லணும்னா இங்கிலீஷ்ல நோ செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிக்னிட்டி,
செல்ஃப் லவ் இதெல்லாம் இல்லாத போது என்னை நான் உலகத்துக்கு வெளிக்காட்ட விரும்ப மாட்டேன், மறைத்துக் கொள்ள விரும்புவேன். இப்போ ஒருத்தர் பார்த்தோன்னா உங்களுக்கு பொறாம வருது. ஏன்னா பொறாமைங்கிறது வராம ஒரு மனிதர் உலகத்துல வாழ முடியாது. நம்ம பார்த்துருக்கீங்களா? பொறாமை, கர்வமெல்லாம் அதெல்லாம் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அகங்கார். நீங்க ஒரு வேலை செய்றீங்க அப்படின்னா அகங்காரம் நின்றுதான் அந்த வேலை செய்றீங்க. அந்த அகங்காரம் போனஸை என்ன கொடுத்துரும்? கர்வத்தையோ பொறாமையோ கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதான் பொறாமை என்பது மற்றவருடைய வளர்ச்சியில் பார்க்கிற மனதில் வருகிற ஒரு வழி. அதுக்கு காரணங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அது இல்லாம வேதாந்தத்தை வந்து சப்ஜெக்ட் மேட்டர் உள்ள போனா அது அன்னைக்கு தான் என்ன வராது, உங்களுக்கு பொறாம வராது. அது வரைக்கும் என்னதான் இருக்கு? உள்ள பொறாம இருக்கு. இப்ப உள்ள இருக்குது பொறாமை. ஏ பி, ஏக்கு வந்து பியை பார்த்தோன்னா பொறாமை. அவங்களுடைய வெற்றி ஏதோ ஒண்ணு வேண்டாம், எந்நேரம் சிரிச்சுட்டீங்கன்னா கூட உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க. இந்த காலம் அப்படி ஆகி போச்சு. ஏன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காங்க, நம்மளால முடியலையே, எப்ப படுத்தாலும் தூங்குறாங்களே, நமக்கு தூக்கம் இல்லையே, இப்படி எதுக்கோ பொறாமப்படுறாங்க. ஆச்சா, பொறாமப்படுற காரணம் எல்லாம் வேண்டாம், பட்டுட்டாங்க. அவங்க நீங்க பாக்குறீங்க, அதை மறைக்கணும் முயற்சி பண்ணுவோம். இப்ப ஏ வந்து பொறாமப்படுது, அப்போ ஏ பிய பாக்குது. பார்த்தொன்ன அந்த பொறாமையை மறைத்து ஏதோ வேலை செய்யும். அந்த பொறாமை கிட்ட இல்லைங்கிறக்காக எதையோ பேசும் ஏ. அது பி புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த இடத்துல இதை பேசுறாங்க இவங்க? ஓ, அவ்வளவுதான், ஓ நிறுத்திக்கணும். ஒருத்தர் வாயை திறந்து ஒரு வார்த்தை விடும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எதுக்காக இவங்க இந்த வார்த்தையை நம்ம கிட்ட பேசுறாங்க. அப்ப உள்ள இருக்கிற பொறாமையை மறைப்பதற்காக என்ன பண்றோம்? நாம ஒரு ஃபேஸ போடுவோம், மாஸ்க். அது ரெண்டாவது ஃபேஸ். வாயில என்ன வரும்? சூப்பர், உங்களாட்ல யாருமே பண்ண முடியாது, புகழ ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்கா புகழ ஆரம்பிப்போம். மனசு இருக்கிற பொறாமையை மறைக்கிறதுக்குத்தான் நம்ம மத்தவங்க என்ன பண்ண ஆரம்பிப்போம். அதை மறைக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் என்னங்க? புகழ்றது. நீங்க சூப்பர், சூப்பரோ சூப்பர். அதுல ஏமாந்துடக்கூடாது பி, அது வேற கணக்கு. சோ நம்ம என்ன பண்றோம்? மாஸ்க் போட்டுட்டு தான் வாழ்றோம். நான் என்னை முழுமையாக உலகத்திற்கு காட்டுவதற்கு விரும்பவில்லை. இது எல்லாத்தோட ப்ராப்ளம், சைக்கலாஜிக்கல் இஷ்யூ. இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய இடம். என்னை நான் முழுமையாக உலகத்துக்கு காட்ட விரும்பவில்லை. ஏனென்றால் என்னிடம் பல குறைகள் இருப்பதை நான் அறிகிறேன். அந்த குறையுள்ளவளாக என்னை உலகம் பார்க்க கூடாது. அதற்காக நான் என்ன பண்றேன்? ஒரு மாசம் ஓவர் வாயாடியா இருப்பாங்க. 4 பேர் பார்த்தோன்னா அப்படியே அமைதியா விசா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறது. வீட்டுல போனா வாயா மூடாது, வீட்டுக்காரர் தெரிப்பாங்க. ஆனா வெளியில வரும்போது ஏன்னா உள்ள தெரியும் நாம ஓவர் வாயாடிங்கிறது எல்லாத்தையும் வீட்லயே கேட்டு கேட்டு தெரிஞ்சு போயிடும். வெளியில வந்தா என்ன பண்றது? அதை மறைத்து ஒரு அமைதியான பெண்ணை போல் ஒருத்த வேஷம் போடுறாங்கன்னா அவங்க வீட்டுல ஓவர் வாயாடின்னு அர்த்தம். சோ என்ன பண்ற? நம்ம எல்லாருமே ஒரு மாஸ்க் போட்டுதான் அது மாஸ்கினுடைய டென்சிட்டி வந்து மாறும். ஃப்ரஜைல் மாஸ்கா இருக்கலாம், கான்கிரீட் மாஸ்கா இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பெர்சன்டேஜ். இப்போ ஃப்ரஜைல் மாஸ்கா இருக்கிறவங்க கான்கிரீட் மாஸ்கா இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்? ஃப்ரஜைல் மாஸ்கா இருக்கிறவங்க அது மாஸ்க் லேசா தான் இருக்கும். சில இடத்துல முக்கியமான இடத்துல மட்டும் அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்க. அப்புறமேல அது கான்கிரீட்னா த்ரூ அவுட். இதுதான் என்ன சொல்றது? மல்டிபிள் சிண்ட்ரோம், டபுள் பர்சனாலிட்டி சிண்ட்ரோம், இதெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப அந்த மாஸ்க் போட்டுதான் நம்ம என்ன பண்றோம்? இப்ப நம்ம எங்க வர்றோம்? ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை வருது? என்னை ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்? இந்த கேள்வி அடிக்கடி ஓடுதா இல்லையா? எல்லாத்தையும் நாம என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் நான் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை? அதுக்கு என்ன ரீசன் என்ன? ஆட, நீ மாஸ்க் போட்டுட்டு தான் உலகத்தோட பழகுற. உங்ககிட்ட ஒருத்தி பழகுறா பாத்தியா, அவளும் ஒரு மாஸ்க் போட்டுட்டு தான் பழகுறா. இப்ப யாரு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகுறது? மாஸ்க் தான் ஃப்ரெண்ட் ஆயிருக்குது. மனம் 2 ஃப்ரெண்ட் ஆகலை. There is no true friendship in this world. நீங்க எது வரைக்கும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களுக்கு உண்மையான நட்பு கிடைக்காது. ஏன் அவன் மாஸ்க் பார்த்தானே வந்தா? எப்படி கிடைக்கும்? எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸே இல்ல. தட் ஷோஸ் உலகத்துக்கு என்ன ப்ரொக்ளைம் பண்றோம்? நான் பெரிய மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். எனக்கு யாருமே ஃப்ரெண்டே இல்ல, எந்த ஃப்ரெண்டு வந்தாலும் என்னை நம்பி ஏமாத்தி போயிட்டே இருக்கிறா அப்படின்னீங்கன்னா உலகத்துக்கு என்ன சொல்றீங்க? நான் ஒரு கான்கிரீட் மாஸ்க் போட்டு வச்சிருக்கிறேன்,
அந்த மாஸ்க் எந்த மாஸ்கோட பழகுனாலும் பிரச்சனை வந்துருதுன்னு சொல்லும். அதுக்காக மாஸ்க கம்ப்ளீட்டா தூக்கி எறிஞ்சிடலாமா? மாஸ்க் இல்லாம பழக முடியுமா? அடுத்த கேள்வி வரும். ஏதோ ஒருத்தர் மேல நமக்கு பொறாமை இருக்கு, அவங்க வர்றாங்க, நேருக்கு நட்டு உங்களை கண்டா எனக்கு பொறாமையா இருக்கு, நாங்களோட டூ அப்படியே விட முடியும்? அவங்க வீட்டுக்கு வராங்க, சிரிச்சு இன்முகம் காட்டி வரவேற்று எல்லாமே பண்ணணும். என்ன பண்ணணும்னா அந்த மனதில் இருக்கிற பொறாமை, கர்வம் எதை நீங்க மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்த ஒர்க் அவுட் பண்ணி மாஸ்க ஃப்ரெஜைலா பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுதான் ட்ரீட்மெண்ட். எதை நான் உலகத்திடமிருந்து மறைக்கிறேன்னு நினைக்கிறேன் அவங்கவுங்க மனசாட்சிக்கிறாங்க தெரியும். குருவுக்கும் தெரியாது, சாஸ்திரத்துக்கும் தெரியாது. எங்கிடம் இருக்கிற எந்த குறையை நான் மறைக்க விரும்புகிறேன், ஏன் மறைக்க விரும்புகிறேன்? இட்ஸ் அ சைக்கலாஜிக்கல் பிரச்சனை. அங்க ஒர்க் பண்ணி அந்த மறைக்கிறதுல இருந்து நம்ம விடுபட ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகும்? கான்கிரீட் மாஸ் என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெஜைல் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஃப்ரெஜைல் மாஸ் போல இட் வில் கிவ் யூ ஹாப்பி. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு. சோ ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் எனக்குள்ள எனக்கு அமையாததுக்கு காரணம் என்னோட பழகினங்கிட்ட எந்த தப்பும் கிடையாது. நான் என்னை மறைப்பதற்காக போட்டுக்கொண்ட மாஸ்க்ல அவங்க முட்டி முட்டி மோதுறாங்க. நீங்க ஆஞ்சநேயரை போல் திறந்து காமிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் திறந்து காமிக்கிற ஃப்ரெண்ட் வந்து அமைச்சிருப்பாங்க. அது எப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்? அன்கண்டிஷனல் லவ். கண்டிஷனல் லவ்ல ஃப்ரெண்டே கிடையாது, ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டே கிடையாது. நீங்க அதையெல்லாம் வேணா ஃப்ரெண்டுக்குள்ள போட்டுக்காதீங்க. காரியான போட்டு போறவங்க அதையெல்லாம் நான் சொல்லவே இல்லை. உண்மையான மனம் திறந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஆஞ்சநேயரை போ உள்ள என்னதான் இருக்கணும்? ராமர், சீதா. அந்த இடத்துல அது என்ன? அந்த அது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் வாட்? முகம் நக நட்பது நட்பல்ல. மாஸ்க போட்டுக்கிட்டு அது மாஸ்க்குங்கிறத திருக்குறள் சொல்றாரு. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? முகம் நக நட்பது நட்பல்ல, அகம் நக நட்பதே. நீங்க யோசனை பாருங்க, எத்தனை பேர்த்து நீங்க அகம் நக நட்பது வச்சிருக்கீங்கன்னு. That decides a true friendship. அதனால இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? நாம அப்படி இருக்கலாம், ஆப்பனண்ட் அவன் மறைச்சு மாஸ்க் போட்டுட்டானா, நான் மட்டும் மாஸ்க் கழட்டிட்டு அவன் மாஸ்க் போட்டு இருந்தானா, let her suffer with your mask. Why are you worrying? இவங்க சில பேர் என்ன நினைக்கிறது, நான் வந்து மாஸ்க் கழட்டி நான் இருக்கேங்க, ஆனா வெளியில வரவங்க எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கும்போது நானும் ஒரு மாஸ்க் போட்டுதானே ஆகணும், அதுதானே உஷாரு, நான் ஏமாந்துடக்கூடாது இல்ல, என்னை நான் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மாஸ்க் போட்டுக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா? நினைக்கலாம். அட அப்படி இல்ல. நீங்க மாஸ்க் இல்லாம பழகிற தன்மையை பெறுவது என்பது உங்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி, எமோஷனல் growth. சைக்கலாஜிக்கலி யூ வில் grow. ஒரு தைரியம் உள்ள நட்பண்புகள் வருவதற்கு அது ஏதுவா இருக்கும். அப்படி மாஸ்க் போட்டு உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா லெட் ஹர் சஃபர் வித் ஹர் மாஸ்க். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய ஒரு எமோஷனல் growthக்கு அவ ஹெல்ப் பண்ணிட்டு அவ போயிருப்பா. யூ என்ஜாய் தி எமோஷனல் growth. லெட் ஹர் வேண்டாம் போகட்டும். ஒருத்தர் மாஸ்க் போட்டுக்கிறாங்கிறக்காக நான் மாஸ்க் போடுறதாட்ட ஒரு முட்டாள்தனம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. ஏன்? மாஸ்க் போட்டுட்டு நீங்க பழகுறீங்க அப்படின்னா எல்லாரும் அந்த மாஸ்க்கு தகுந்த மாதிரி தானே, மாஸ்க் தானே ஃப்ரெண்ட் ஆகுது. அங்க எங்க போய் உங்களுக்கு ஒரிஜினல் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது? ஏன் நீங்க உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள்? அடுத்த பாயிண்ட். இப்ப நீங்க வீடியோவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஆஃப் பண்ணி வச்சுக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க அதுக்கு பேர் பிரைவசி. அது இஸ் வெரி மச் நீடட் இந்த குரூப். ஏன் வீடியோ ஆஃப் பண்ணவங்களை மட்டும் நான் சொல்றேன். ஏன் உங்களை நீங்களே மறைச்சுக்கிறீங்க? காரணம் சொல்லுங்க பாக்க. காரணம் சொல்லுங்க. இதெல்லாம் உங்க மனதில் கரெக்ட் பண்ணப்பட வேண்டிய விஷயம். டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப். சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குறைகளை உங்க மனதில் இருந்து நீக்கணும். எங்களுக்கு சந்தோஷமா தேவையில்லை, வீடியோ க்ளோஸ் பண்ணி நீங்க சொல்றத சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. யூ cannot have a happy life. ஏன் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மாஸ்க் போட்டீங்க. என்னை யாரும் பாத்திரக்கூடாது, நான் நானாக யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இந்த புத்தி இருக்கிறவங்க how can you have a happy life? Wearing a mask will not give you the happy life. ஆனா இதை நீங்க என்ன நினைச்சுக்கணும்? இது சரின்னு நினைச்சு வாழ ஆரம்பிச்சிடும். அதான் தப்பு. அந்த மாஸ்க்ல இருந்தா தான் நான் புத்திசாலி. யார் எப்படி பேசுறாங்களோ அவருக்கு தகுந்த மாதிரி பேசிக்கலாம். சோ என்ன நடக்குது? நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டிய மாஸ்க் போடும்போது என்ன நடக்குது? என்னோட இண்டிவிஜுவாலிட்டியை நான் தொலைச்சிருவேன். என்னுடைய தனித்தன்மையை நான் அங்கே மூடிட்டேனே, கம்ப்ளீட்டா மூடிட்டேனே.
அப்ப என்னோட இண்டிவிஜுவாலிட்டி தொலைச்சுவேன். இண்டிவிஜுவாலிட்டி தொலைச்சவங்க cannot have a happy life. அக்குசேஷனே தான் இருப்பான். உலகத்துல அது தப்பு, அவ தப்பு, இவ பண்ணுது, அவகிட்ட போய் வெரிஃபை பண்றது, இவ பண்ணுது, இவ தப்பு பண்ணிருப்பா, இவன் நம்மகிட்ட ஏமாத்திடுவாளா, இவள்கிட்ட இவன் நம்மகிட்ட பேசியிருக்கா, இவெல்லாம் பேசுறது கரெக்ட் தானா? மென்டல் சிக்னஸ். ஒருத்தர் பேசினா ஒரு வெரிஃபிகேஷன் போறீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் மென்டலி சிக். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். உலகத்தை நம்ம திருத்துறன்னு போகாதீங்க, முதல்ல உங்களை திருத்துங்க, அப்புறம் பாத்துக்கலாம் உலகத்தை எல்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்கிற வேலையினாலதான் என்னால நிம்மதியா இருக்க முடியறது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு ஏ கிட்ட ஒரு மாஸ்க் போட்டிருக்கோம், பி கிட்ட ஒரு மாஸ்க் போட்டிருக்கோம், சி கிட்ட ஒரு மாஸ்க். இப்ப நான் 10 பேர் பழகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன கஷ்டத்துல போய் படுறீங்கன்னு நான் சொல்றேன். ஏ கிட்ட ஒரு மாஸ்க், பி கிட்ட ஒரு மாஸ்க், சி கிட்ட ஒரு மாஸ்க், டி கிட்ட ஒரு மாஸ்க், இ கிட்ட ஒரு மாஸ்க். ஐயோ 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 ஐயோ. அப்ப ஏவை பாத்திரம் எந்த மாஸ்க் வந்து போடணும்? எல்லோ கலர் மாஸ்க். பிஏ பார்த்தனா ரெட். சோ இப்படியே உள்ள என்ன ஆயிட்டே இருக்குது மனம். போராட்டம், எண்ட்லெஸ் ப்ராசஸ். யூ ஹாவ் டு சஃபர். அந்த மன சஞ்சலம் இல்லாத மனம்ங்கிறது உங்க லைஃப்ல நீ பார்க்க முடியும். ஏன்னா யாரை பார்த்தாலும் ஒரு மாஸ்க் மாத்தி ஆகணுமே, அதே மாஸ்க் போட்டிருக்க முடியாது. கணவர்கிட்ட ஒரு மாஸ்க், பசங்கிட்ட ஒரு மாஸ்க். நம்ம வீட்லயே பாருங்க, நமக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி எங்க என்ன பண்ணிட்டோம்? நான் யாருங்கிறத நானே என்ன ஆயிடுவேன், கொஞ்ச நாள்ல மறந்து விடுவேன். ஐ வில் லூஸ் மை இண்டிவிஜுவாலிட்டி. வளர்மதி அப்படிங்கிறதே நான் மறந்துடுவேன். ஏன்னா என்ன, எனக்கு என்ன வேலை? இதை தூக்கி போட்டு அதை போடுறது, இதை தூக்கி போட்டு அதை போடுறது. இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு கொடுமையான வாழ்க்கை. எதுவுமே இல்லை. எனக்கு வளர்மதிக்குன்னு ஒரு ஃபேஸ் இருக்கணும், ஒரிஜினல் ஃபேஸ். அது யாருக்காக மாத்தக்கூடாது. அதுதான் சிங்கப்பெண். அதனால என்ன கான்சிக்வன்ஸ் வருது? ஐ டோன்ட் கேர் அபவுட் இட், பட் ஐ வில் நாட் வியர் அ மாஸ்க். உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்டங்கிறது இருக்கு. எல்லாம் ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இதுல என்ன போய் எனக்கா? சோ எப்ப நீங்க அந்த மாஸ்க் விட்டு வெளியில வர்றீங்களோ, அது இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, இப்ப இதே போன ஜெனரேஷன், எங்களுக்கு முந்தைய ஜெனரேஷன் அந்த மாஸ்கோட ஃப்ரெஜைல்னஸ் இருந்தது. இப்பெல்லாம் கான்கிரீட் மாஸ்கா போட்டானுங்க சின்ன பசங்களே. அவங்கள ஹைட் பண்ணிக்க நினைக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்துல 2 சீட் தள்ளி உட்கார்ந்திருந்தா கூட they want to chat in the phone, not directly. That shows what? பக்கத்து வீடா இருப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருப்பாங்க, வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து சேட் பண்றது பிடிக்குது. இப்பெல்லாம் பாருங்க, குழந்தைக்கு சேட் பண்றதை ரொம்ப விரும்புறாங்க, நேருக்கு நேர் பேசுறது விரும்புறது இல்லை. ஏன்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? பிக்கஸ்ட் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இது. தெரியறது இல்லை, பேரண்ட்ஸுக்கும் தெரியறது இல்லை, டீச்சர்ஸ்க்கும் தெரியறது இல்லை. அவனை வெளிப்படுத்த அவன் தன்னை மறைச்சிக்க விரும்புறான். ஏன்னா சேட் பண்ணும்போது வெறும் வேர்ட்ஸ் தானே போகுது, ஃபேஸ் போகாது இல்ல. நேருக்கு நேர் பேசும்போது ஃபேஸ் வச்சு அவன் கண்டுபிடிச்சிருவான்ல. சோ மறைச்சு 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 என்ன ஆகுனாங்க, உள்ள அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. மனம் வந்து அப்படியே ஃப்ரீஸ். தண்ணியா இருந்தா தாங்க மனம், எப்பவுமே மனம் வந்து தண்ணியா இருக்கணும். ஏன்னா அப்படின்னு தண்ணின்னு என்னங்க, நீங்க எந்த பாத்திரத்துக்கு ஊத்தினாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப் எடுத்து, அந்த மாதிரி இருக்கணும் மனம் எப்பவுமே. எந்த இடத்துக்கு போறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மனம் என்ன பண்ணிக்கணும், அடாப்ட் ஆகிக்கணும். ஒரு குழந்தைகளோட போனா அந்த குழந்தைகளோட இதுக்கு வந்துடும், பெரியவங்களோட போனா பெரியவங்களோட, ஒரு கடைவீதிக்கு போனா அங்க. சோ அந்த மனம் வந்து அப்படி இருக்கணும், எப்பவுமே பிளெக்சிபிளா இருக்கணும். இந்த மாதிரி பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சு, ரிஜிட் ஃப்ரீஸ், அப்படியே பாறாங்கல் மாதிரி ஆயிடுது மனம். சோ நீங்க எந்த பாத்திரத்துல போட்டீங்கன்னா அது கொள்ளாது. அதோட சைஸ்க்கு ஏதாவது பாத்திரம் தேடிக்கிட்டே இருக்கு அந்த ஐஸ். ஏன் நான் உள்ள போகிற அளவுக்கு என்ன பாத்திரம் கிடைக்குது, அதுக்குள்ள போகணும் போகணும், கிடைக்கவே கிடைக்கும். என் சைஸுக்கு ஒரு பாத்திரத்தை நான் தேடிட்டு இருக்கிறேன் உலகத்துல. ஃப்ரீஸ் ஆன மனசு அப்படித்தான் இருக்கும். எனக்கு தகுந்த மாதிரி நான் உள்ள போற மாதிரி ஒரு பாத்திரம். நீ அதே தண்ணியா இருக்கும்போது அந்த வாட்டரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல எதுல ஊத்துங்க உட்காந்துக்கும் அழகா. அதே ஐஸ் கட்டி எடுங்க, அதுக்கு தகுந்த பாத்திரத்தை போட்டாதான் அது உட்கார முடியும். அது இருக்குமா? கிடைக்குமா? எப்பவுமே கிடைக்குமா? சோ என்ன மாறிக்கணும், ஃப்ரீஸ் ஆயிடக்கூடாது, எப்பவுமே தண்ணியா இருக்கணும். எதுல ஊத்துனாலும் உட்காந்துக்குவேன். கல்யாண வீட்டுல போனாலும் அழகா உட்காந்துக்குவேன், கல்யாண வீட்டுக்கு போனாலும் அழகா உட்காந்துக்குவேன். I can enjoy flexibility towards the environment in which I am facing day to day. குழந்தைகளுக்கு முன்னால போனாலும் ஜாலி. சோ இந்த பிளெக்சிபிலிட்டி என்ன பண்ணுது, இப்ப நீங்க மாஸ்க் போட்டுக்கிட்டு இன்னொருத்தர்கிட்ட பழகிறதுனால உங்களுடைய மனம் பாறாங்கல் மாதிரி இறுகி போயிருதா? அதுக்கு தகுந்த பாத்திரம் இந்த உலகத்தில் கிடைக்காது. So biggest psychological issue. How can you have a happy life? சொல்லுங்க. இவ்வளவு பெரிய மாஸ்க போட்டுட்டு தான் நான் பழகுவேன்னா how can you have a happy life? நீங்க ஃப்ரெஜைலா இருங்க. மாஸ்க் தேவைதான். சில இடத்துல மரியாதை கொடுக்குறோம், பெரியவங்களா இருப்பாங்க. உண்மையில வந்து மாஸ்க் வந்துங்க எது வரைக்கும் தேவை, ஒரு ஸ்டேஜுக்கு மேல மாஸ்க் தேவையே இல்லை.
ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தேவை, ஃப்ரெஜைல் மாஸ்க் தேவை. எப்போ ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் புரியுதோ மாஸ்கே தேவையில்லை. அது வரைக்கும் என்ன தேவை? ஒரு ஃப்ரெஜைல் மாஸ்க் வச்சுக்கு. அகம் பிரம்மாஸ்மி இந்த ஞானத்துக்கு அப்புறம் எதுக்கு மாஸ்க்? There is no necessity of mask to those people. குணாதீதக இல்லைங்களா? ஆத்ம கிரீடக ஆத்ம ரதிகி அவங்களுக்குலாம் என்ன தேவையில்லை. There is no need of mask. So இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்ல பிரச்சனை வரக்கு காரணம். உங்களோட ஃப்ரெண்ட் அல்ல, முகம் நக நட்பது நட்பல்ல, முகம் நக மாஸ்க் நட்பது நட்பல்ல, அகம் நக மாஸ்க தூக்கி போட்டுட்டு அகம் நக நட்பது நட்பு. நீங்க திருக்குறள் எடுத்தீங்கன்னா நிறைய கொட்டேஷன் கொடுக்கலாம். நான் டைம் நீங்க வேணும்னா ப்ரிப்பேர் பண்ணும்போது உடுக்கை இழந்தவன் கைப்பட டெஃபினிஷன் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப்னா யார் இருக்கணும்? மித்ரக சுக்ருத்து இந்த மாதிரிலாம் நிறைய இடத்திருப்பேன். மித்ரங்கிறது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எனக்கு கஷ்டம்னா அவ வருவா, அவ கஷ்டம்னா நான் போவேன். இது பேரு மித்திரம். சுக்ருத்து அப்படின்னா எனக்கு கஷ்ட காலத்தை மட்டும் வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. அது திருப்பி அவங்க எங்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த டைப் பேர் சுக்ருத்துன்னு பேர். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வேல்யூ கிளாஸ்ல சொன்னதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயே டெஃபினிஷன் கேட்டீங்கன்னா உடுக்கை இழந்தவன் கை போல டெஃபினிஷன் கொடுத்துருவாரு அவரே. திருவள்ளுவர் கொடுத்திருப்பாரு. உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இடுக்கண் களைவதாம் நட்பு. அதாவது திரௌபதி கதை தான். ட்ரெஸ்ஸ ஒருத்த உருவுறாங்கன்னா அப்ப கொண்டாந்து ட்ரெஸ்ஸ கொடுக்கறது தான் உண்மையான நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போல. இந்த மாதிரி நிறைய கொட்டேஷன் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இப்ப என்ன சொல்றோம்? நீங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அமைதினா அதுக்கு காரணம் நீங்க போட்டுக்கிற மாஸ்க். ஏன்னா உங்க மாஸ்க் தான் உங்க ஃப்ரெண்டு பாக்குறான், உங்களை பார்க்கல. அவ அகம் நகாது முகம் அந்த மாதிரி முகம் நாங்க நட்பது நட்பே கிடையாது. சோ நீங்க எந்த அளவுக்கு ஓப்பனப்பா இருக்கீங்களோ, மாஸ்க் இல்லாம இருக்கீங்களோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வர்றவங்க எல்லாரும் அகம் நக நட்பதுக்கு வருவாங்க. உங்களுடைய மனதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணீங்கன்னா அந்த மனதுக்கு உண்டான ஃப்ரெண்ட்ஷிப் வர்றது எவர் லாஸ்டிங். என்ன டாபிக் என்ன சொன்னேன்? எவர் லாஸ்டிங், லாங் லாஸ்டிங், டீப் பாண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது அம்மா அப்பாவா இருக்கலாம், தங்கச்சி, என்ன சொல்றேன் நானே, எல்லா உறவுகளும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்ல தான் நம்ம பார்க்கணும். அப்ப நமக்கு அது நல்ல ஒரு டெப்தான இது கிடைக்கும். அடுத்தது ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள அவாய்ட் பண்ணிக்கணும். தெரிஞ்சதுன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன? நமக்கு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா வருவாங்க, அதே நாம ஒரு ஹெல்ப்னு போய் கேட்டா செய்ய மாட்டாங்க. எந்த இடத்துல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. நம்ம ஒரு ஐயோ கஷ்டம்னு சொல்லி பாருங்க, அவங்க அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை தவிர்ப்பது நல்லது. பாம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஊத்திட்டு கூடாது போய் புத்துக்கு சொல்லுவாங்களே பழமொழி, பாம்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த புத்துக்குள்ள பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் பால் ஊத்திட்டு இருந்தா என்ன பண்றது? சோ அந்த இடத்துல என்ன பண்ண தெரியணும்? அவங்களை விட்டு விலகி வர தெரியும். இங்கதான் நம்ம கணக்கு வச்சுக்கிறோமே, மேக்சிமம் ஃப்ரெண்ட்ஸ் குவான்டிட்டி லெவல வச்சுக்கிட்டு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருவாங்களா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குறைஞ்சு போயிருவாங்களா, ஏதோ ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ தேவையெல்லாம் போய் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் 100% அவாய்ட் பண்றது நல்லது. ஃபேக் ரிலேஷன்ஸ் அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்? அவங்கள என்ன? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் plays a very important role in collapsing you emotionally. உங்களை எமோஷனலா கொலாப்ஸ் பண்ற ஒரே ஆள் யாரு தெரியுங்களா? டாக்ஸிக் ரிலேஷன்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் வச்சு. டாக்ஸிக் என்னன்னாங்க, ஃபுல் ஆஃப் ஜெலஸா இருக்கும் நம்ம மேல. அது ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேஷன்ஸா இருக்கலாம், ஃபுல் ஆஃப் ஜெலஸ். அவங்க ஜெலஸ்ல நீங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக நம்ம growth ஆகாம எங்க இருக்க முடியும்? ஐயோ எல்லாரும் நம்மளை பார்த்து பொறாமப்படுறாங்க, அதனால நம்ம வளர வேண்டாம், நம்ம அப்படியே இருந்துக்கலாம், உட்கார்ந்து இருக்க முடியும்? சோ நம்ம வாழ்க்கையில வளரணும். what do you mean by growth? growthனா எதுல வளர்றது? நான் சொல்றது பணம் சம்பாதிக்கிறது அதுல இல்ல. growth means ஒரு மென்டல் growth நான் சொல்றேன். அல்லது நீங்க பணம் எதுல இருந்தாலும் பொறாமப்படுறவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு பேர் டாக்ஸிக்னு பேர்.
அவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அந்த பொறாமைய அத ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்குவாங்க. அந்த பொறாமைய உங்கள்ட்ட காமிக்க மாட்டாங்க. உங்களுடைய டவுன்ஃபாலுக்காக எதிர்பார்த்து உட்கார்ந்திருப்பார்கள். எங்க இவ விழுவா? எங்க இவ சிக்குவா? எங்க இவள மாட்டுடலாம்? எங்க இவள அவமானப்படுத்தலாம்? இவளோட பேர எப்படி என்ன பண்ணலாம்? ஓட்டை பண்ணி விடலாம்? எப்படிங்கும்போது ஐய்யய்யய்யோ! அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பிளானிங் நாம எங்க ஐயய்யய்ய! இவங்க அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன நினைக்கிறோம்? அவன் எங்காவது நம்மள தள்ளி விடாம நாம அதிக அப்படிலாம் வாழக்கூடாது. கட் பண்ணி விட்டு வந்துட்டே இருக்கணும். ஏன்னா மைண்ட் ஃபுல்லா நீங்க அவங்ககிட்ட இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கே செலவு பண்ணிட்டு இருக்கணும். யோசனை பாருங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஸ நீங்க கூட வச்சிருந்தீங்கன்னா, அதுகிட்ட இருந்து நம்மள காப்பாத்தி ஆகணும் இல்லையா? அத எந்நேரம் இப்படி பிளான் பண்ணிட்டே இருக்குது. இவங்க எங்க விழுவாங்க? இவங்க எங்க சிக்குவாங்க? இவங்க எப்படி இவங்கள என்ன பண்ணலாம்? இவங்கள என்ன பண்ணலாம்? ஏதாவது அவங்கள சிக்கணுமே. யாரு அவங்களுக்கு க்ளோஸ்? அவங்ககிட்ட ஒரு கெட்ட பேர் எதையோ ஒண்ணு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. சைக்கோஸ். அந்த சைக்கோஸ கஷ்டப்பட்டு இழுத்து உள்ள வச்சீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவங்ககிட்ட இருந்து உங்களை காப்பாத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப நம்ம வேதாந்தம் எங்க படிக்கிறது? 4 பேருக்கு நல்லது எப்படி சொல்லி தர்றது? நீங்க வளரவே முடியாது. அதுல அவங்க ஒரு அப்படி ஆனந்தமா இருப்பாங்க பாத்துக்குங்க. அவங்கள புரியுதுங்களா? நீங்க உங்களோட குரோத் ஸ்டாப் ஆகுது இல்லையா? அப்பாடா நிம்மதியா இருப்பாங்க. ஏன் இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க? யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அதாவது அவங்க என்னுடைய குரோத்னால பொறாமப்பட்டு என்னை எமோஷனலா பிளாக்மெயில் பண்றது, அக்குசேஷன் பண்றது, எந்நேரம் நம்மள தப்பு எதையோன்னு சொல்லிட்டே இருப்பாங்க பாத்துக்கோங்க. அவங்கள வலுக்கட்டாயமா புடிச்சு வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய குரோத் அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க. ஏன்னா எங்க அடிக்கணுமோ அங்க அடிப்பாங்க. அப்ப எங்களோட குரோத் ஸ்டாப் ஆயிடும். அப்ப அவங்களுக்கு அல்ப சந்தோஷம். நானும் வளரல, அவளும் வளரல. ஓகே. ஐ ஹாப்பி. நான் வளர முடியாது. ஏன்னா இத்தனை மண்டை மூளை வச்சுட்டு நான் எங்க வளர முடியும்? அந்த கேரக்டர்னால வளரவே முடியாது. அப்ப நம்மளையே எமோஷனலா டாக் பண்றது. எமோஷனலா டார்கெட் பண்றது நம்மள. பிசிக்கலா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எமோஷனலா பண்ணி நம்ம மண்டை ஃபுல்லா அவங்க இருந்து பாதுகாத்துக்கிறதுக்கே செலவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி ஒரு நாள் நிற்கும். அப்ப என்ன பண்ணணும்? கண்டுக்க கூடாது அதுலாம். ஐயோ பாவம். ஏங்க இதெல்லாம் பாவம் இல்லையா? உன்னை நீ பாதுகாத்துக் கொள்றதுக்கு இறைவன் வழி சொல்லி இருக்காரே தவிர மத்தவங்க வழியை கொண்டு உங்க மண்டை கொடுத்துட்டு முளை கரைச்சு உட்காந்துன்னு இறைவன் சொல்லி தரவே இல்லை என்னைக்கும். இதுக்கெல்லாம் பேரனா டாக்ஸிக்னு தெரிஞ்சதுன்னா விட்டு விலகிடும். அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க என்னைய எமோஷனலா டார்கெட் பண்ணுவாங்க. உண்மையில என்னுடைய டிப்ரெஷனுக்கு மெயின் காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கள தான். டிப்ரெஷன் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? நிறைய என்னமோ ஒரு மனோ நோய் எத்தனையோ பேர்ட் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த காலத்துல டாக்டர்ஸ். அது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய டாக்ஸிக் ரிலேஷன் தான். தேவையா இல்லையா முடிவு பண்ணிக்க. ஊர் உலகம் என்ன சொல்லும்? ஊர்ல நான் எல்லாம் 1000 தான் சொல்லும். அதெல்லாம் ஊர் இப்படி பண்ணிட்டா ஊர்ல நம்ம என்ன பேசும்? நமக்காக நம்ம வாழுவோங்க. ஊர் உலகத்துக்காக நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இத்தனை ஸ்கூலுக்கு போறோம். ஊர் உலகத்துக்காக தானே வாழ்றோம். நம்மளோட ஊர் உலகத்துக்கு யாருங்க வாழ முடியும்? சோ ஊர் உலகத்துக்காக வாழணுங்கிறது எப்படி நான் சொல்றேன்? மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி சொல்லணும். மத்தவங்கிட்ட நல்ல பேர் வாங்கிருக்காங்க இல்ல. I'm living here for others' sake. Not ஏன்னா நல்ல பேர் வாங்கும்போது என்ன வருது? சுயநலம். மத்தவங்கள நீ நல்லவன்னு சொல்லணும்னா அங்க என்னங்க அர்த்தம்? சுயநலம். அதுக்காக வந்து வாழல. இந்த உடல் இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் யாரோ 4 பேத்துக்கு அது யூஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஏதோ இந்த பஞ்சபூதம் இன்னொரு பஞ்சபூதத்துக்கு யூஸா இருக்கும். அதுதான் லைஃப். நான் சாப்பிட்டேனா, நான் தூங்குனேனா, நான் என் பாடியை பார்த்துக்கிட்டேனா, நான் கரெக்டா இருக்கேனா, என் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டேனா, இதுலயே இருக்கிறது எல்லாம் மென்டலி சிக் பீப்புள். They are not matured. எப்ப மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு உங்களால முடியுதோ அப்பதான் வளரவே ஆரம்பிச்சிருக்கோம். பணத்துல வளர்றது வளர்ச்சி கிடையாது. 1 கோடியே 10 கோடி டேர்ன் ஓவர் பண்றது வளர்ச்சி கிடையாது. ஏன்னா அந்த 10 கோடி படுக்க வச்ச கடைசி காலத்துல படுக்க வச்சு அவங்க சந்தோஷமா சுத்தி வச்சு 10 கோடி படுக்க வச்சு நடுவில் அந்த பேஷண்ட் படுக்க வைங்க வயசானவங்கள. Can they have a happy life? No. என்னோடு கடைசி வரைக்கும் என்னோடு பயணிப்பது என்னுடைய மனம் மட்டுமே. கடைசி உயிர் விடுற வரைக்கும் எங்கோட பயணிக்கிறதாரு என் மனம். அந்த மனம் பழுதடையாமல் எங்கேயும் வீக் ஆயிடாம டேமேஜ் ஆகாம ஹெல்த்தியா வச்சிருந்தேன்னா I can have a happy life.
இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் மனசை நான் பலகீனப்படுத்திட்டேன்னா ஐ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். பணம் இருக்கலாங்க, கோடி அணில் அம்பானியா இருக்கலாங்க, வீக்கான ஏன்னா என்னோட டிராவல் ஆகுறது யாரு? என் மனம் மட்டும்தான். பசங்கள் எல்லாம் அதெல்லாம் சும்மா. அவங்களாம் எவ்வளவு நேரம் அவங்க அவங்களே பாக்குறதுக்கு முடியுது. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க யாரும் கிடையாது. என்னோட டிராவல் ஆகிற என் மனதை நான் எப்படி பாதுகாக்கணும்? பொக்கிஷமாக சிதறாமல் அது அப்படியே கோல்டு மாதிரி ஷைனிங்கா ஜெயிலா வச்சுக்க தெரியும். எங்க வேணாலும் அது மாறிக்கணும் மனம். அது ஒரு லைஃப், அது ஒரு மெச்சூர்டு மைண்ட். அது ஒரே வேர்டு சொல்றான், அந்த மெச்சூரிட்டி டிஃபைன்ஸ் a lot of things. அதுதான் அந்த மனம் தான் ஹாப்பி லைஃப். இப்போ அடுத்தது ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னோம்னா, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்ம வந்து ரொம்ப எமோஷனலா டாக்ஸிக் ரிலேஷன்ஸ்ல டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ்னால தான் நம்ம எமோஷனலா ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ என்ன தெரியும்னா, பழகிறதுக்கு முன்னால ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எங்க ஆரம்பிக்குது, எது வரைக்கும் அது நீள முடியும், எங்கு அது முடியும், ஆரம்பிக்கிற இடம் தெரியணும், முடிகிற இடம் தெரியணும், அது டிராவல் ஆகிற இடம் தெரியும், நாம ஒரு ஃப்ரெண்டுகிட்டையும் நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியும் ஃபர்ஸ்ட். அடுத்தது மாஸ்க். தயவு செஞ்சு உங்க மாஸ்கை ஃப்ரெஜைல் பண்ணுங்க. திக்கா இருக்க வரைக்கும் ஒரு வாய் நமக்கு உண்மையான ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டான். லாஜிக்கா தானே, நாமளே ஒரு மாஸ்க், எவங்க உண்மையா வந்து நம்ம பழக போறான்? ஏன் இவ்வளவு நம்ம என்ன ஏன் அப்படி மறைச்சுக்க விரும்புறேன்? வாட் இஸ் திஸ் இஸ் இன் மீ, மை மைண்ட். அதை நான் என்ன பண்ணணும்? உடைக்கிறதுக்கு வேதாந்த தவிர வேற எந்த டிக்கெட்டும் கிடையாது. வேற எந்த டிக்கெட் உங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த செல்ஃப் லவ் டெவலப் பண்றதுக்கு, செல்ஃப் டிக்னிட்டியை வளர்த்துக் கொள்வதற்கு யார் ஒரே ஒரு ஆயுதம்? வேதாந்தம். இறைவன் சொல்ற வழிகளை மட்டும்தான் உங்களை வந்து மெச்சூர்டா பண்ணும். வேற யாருனாலையும் உங்களை மெச்சூர் பண்றதுக்கு இந்த உலகத்துல யாருனாலையும் முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா பொறாமையில இருந்து விடுபட நான் நினைக்கிறேன். நீங்க யாருகிட்ட போறீங்களோ அவங்களும் பொறாமையில சுத்திட்டு இருக்கும் போது அவங்க எப்படி உங்களை பொறாமையில இருந்து விடுபட செய்வாங்க? So Ishvara is the only person who can help me to get out all of my mental sickness, illness. So thickest friend தான் என்ன ஆவாங்க? திக்கஸ்ட் enemy ஆவாங்க. நீங்க எவ்வளவு திக்கா வச்சிருக்கீங்களோ அவங்கதான் லைஃப்ல உங்களை திக்கஸ்ட் எனிமியோட லிஸ்ட் எடுத்து போட்டு பாருங்க. இவங்கதான் எனக்கு திக்கஸ்ட் எனிமின்னு. அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க? முதல்ல திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன் த சென்ஸ் கண்டிஷனல் லவ். அதுதான் திக்கஸ்ட் எனிமியா மாறும். எப்பவுமே கண்டிஷனல் லவ் இருக்கவங்க எல்லாருமே எனிமியா மாறிடுவாங்க. ஒரு நாளைக்கு இல்லைனாலும், ஒரு வருஷம் இல்லைனாலும், 2 வருஷம் இல்லைனாலும் மாறிடுவாங்க. ஸோ தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ரீசன் டு டீச் யூ. தேர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சீசன், ஃபார் யுவர் மெமரி. சீசன் ஸ்கூல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, இப்போ அவங்க மெமரியில தான் இருப்பாங்க. காலேஜ்ல இருந்திருப்பாங்க, மெமரியில தான் இருந்திருப்பாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ரீசன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் சீசன். ரீசனுங்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ ரீசன், ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் அ சீசன். அத மெமரி மட்டும் இருப்பாங்க, அவங்களோட மெமரியில மட்டும் நாம இருப்போம். இன்னொன்னு இருக்குங்க, ஹார்ட். 3வது ஃப்ரெண்டு உங்களுக்கு அவர்களுடைய மனதில் ஒரு இடத்தை கொடுத்திருப்பார். அவளுக்கு உங்க மனதில் ஒரு இடம் இருக்கும். இதுதான் உண்மையான ஃப்ரெண்ட். ஃப்ரெண்ட் ஃபார் ரீசன், ஃப்ரெண்ட் ஃபார் சீசன். ஓகே, உண்மையான ஃப்ரெண்டுங்கிறது எனக்கு அவளுடைய மனதில் இடம் இருக்கும், அவளுக்கும் என்னிடம் மனதில் இடம் இருக்கும். இதுதான் வந்து ட்ரூ அன்கண்டிஷனல் லவ் தான் இங்க வரும். தவறு செய்யறாங்களா ஃப்ரெண்ட்ஸ், போல்டா தப்புடின்னு சொல்ல தெரியுது பாருங்க, அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட். என்ன பண்ணிடுறோம், அவங்க தப்பா எடுத்துக்குவாங்களா, மறைச்சு தப்பா எடுத்துக்குவாங்களா, ஓப்பனா சொல்லிட்டு தப்பா எடுத்துக்குவாங்களா மறைச்சு, அது பேர் என்ன? ஃப்ரெண்டா? சோ தவறு செஞ்சா ஓப்பனா என்ன பண்ணணும்? தப்பு, இந்த இடத்துல இது தப்பு நடந்ததுன்னா நடந்தது. என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? நல்ல பேர் வாங்கணும், அவங்க தப்பா எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி இந்த மாஸ்கை கெட்டி பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. சோ எப்பவுமே உங்களுடைய குரோத்தை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்காதீங்க. அது வேதாந்திக் குரோத், அல்டிமேட் குரோத், எமோஷனல் குரோத்தா இருக்கலாம், வேதாந்திக்ல குரோத்தா இருக்கலாம். அந்த குரோத் வரும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸ்னால அந்த குரோத் பாதிக்கப்படும். நம்மளை பாதிக்க குரோத்ல நம்மளை தடுக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ அவங்ககிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. மேபி growth. அதை ஜெனரலா பாத்தீங்கன்னா growthங்கிறது எப்படி தெரியுங்களா, என்ன நினைக்கிறோம், அவங்களோட டேலண்ட் இருக்குது, வளர்றாங்க,
அவங்க ரொம்ப ஸ்மார்ட் அதனால வளர்றாங்க நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. ஸ்மார்ட்டும் டேலண்ட்டுக்கு காரணம்ங்கிறது ஒரு 5% தான். 95% என்னது ஒருத்தன் வளர்றானா கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், என்டூரன்ஸ். இதனாலதான் ஒருத்தர் வளர்ந்துட்டு வர்றான். எதனால வளர்றதில்ல? அவங்க இருக்கிற டேலண்ட் ஸ்மார்ட்னஸ்னால எல்லாம் வர்றதில்ல. மெயின் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி தொடர்ந்து அந்த விஷயத்துல கன்சிஸ்டன்சியா இருக்கிறது, அதுக்குண்டான டிசிப்ளினை ஃபாலோ பண்றது, அதுக்கப்புறம் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி பிடிக்கிற ஒரு குணம், மன உறுதி, என்டூரன்ஸ், மென்டல் என்டூரன்ஸ், நாட் பிசிக்கல், மென்டல் என்டூரன்ஸ். இதனாலதான் ஒரு மனிதன் வளருவான். அப்ப நாம என்ன பண்ணணும்? ஒரு மனிதனோட வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்குள் பொறாமை வராம இருக்குன்னா அவங்களுடைய கன்சிஸ்டன்சி பாருங்க, அவங்களுடைய டிசிப்ளினை பாருங்க, வாழ்க்கையில அவங்க எப்படி டிசிப்ளின் ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒரு தாக்கு பிடிக்கிற குணத்தோடு இருக்காங்கன்னு பாருங்க. அதை பார்த்து நீங்க வளர்த்திக்கலாமே தவிர என்ன தேவைப்படக்கூடாது பொறாமை எங்கு. அப்ப என்ன பண்ணணும்? பேசிக்கா எல்லா மனிதரிடம், அது ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, யாரையும் கன்க்ளூட் பண்ணக்கூடாது. இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்கன்னு கன்க்ளூட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுடைய மனம் நிமிஷத்துக்கு 10 தடவை மாறக்கூடிய நேச்சரோட தான் இறைவன் படைச்சிருக்காரு. சோ யாரையும் கன்க்ளூட் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. டு ஹாவ் அ குட் ஃப்ரெண்ட்ஸ், டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஸ். யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எல்லாமே டைம் பீயிங் தான். என் மனசே டைம் பீயிங் தானே, அது க்ஷணந்தோறும் மாறக்கூடியது. அப்ப அந்த மனிதன் ஒரு நாளைக்கு 10 தடவை மாறலாம், 20 தடவை மாறலாம். அத்தனை நிமிஷம் போடுங்க, 24x360 போடுங்க. அவ்வளவு செகண்ட்ஸ் மாறிக்கிட்டு இருக்க போறவங்கிட்ட போய் என்ன பண்ணிக்கிறது? அவன் இப்படி எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரொம்ப மோசம் எனக்கு நல்லா தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க, அது எனக்கு எல்லாம் தப்பு. சோ எப்படி இருக்கணும்? அப்சர்வன்ஸ். எப்பவுமே என்ன எல்லாத்தையும் எப்படி பண்ணிட்டு இருக்கணும்? அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். You should not conclude, you should not judge anybody if you want a happy life. சந்தோஷமான வாழ்க்கை வாழணும்னா யாரையும் கன்க்ளூட் பண்ணி செல்ஃப் எடுத்து, இந்த கீழ் செல்ஃப் இருக்கவங்க எல்லாம் எனக்கு எனிமி, மேல் செல்ஃப் இருக்கவங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நடு செல்ஃப் இருக்கவங்க எல்லாம் இப்படின்னு பிரிச்சிடாதீங்க ஜனங்களை. எல்லாத்தையும் அந்த அப்சர்வன்ஸ்ல வைக்க ஏன் முடியல? ஏன் கொண்டு செல்ஃப்ல போட்டீங்கன்னா அந்த அப்சர்வன்ஸ் நீட் சத்துவகுணம். சத்துவகுணம் இருக்கிறதுனாலதான் எப்பவுமே அலர்ட்டா இருந்து அப்சர்வன்ஸ்ல இருக்க முடியும். இந்த தமோ குணம் என்ன பண்ணா? பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணி போட்டு வச்சிடும் செல்ஃப்ல. இவங்க எல்லாம் நல்லவங்க கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது. அவ கெட்டவள மாதிரி இவன் நினைக்கிறவங்களும் கெட்டவள மாதிரி இருப்பாங்க. சோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, கன்க்ளூட் பண்ணாதீங்க. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். மாற்றம் என்பது மாறாதது தான் உண்மை. மாற்றம் என்பது என்னைக்கும். சோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தோத்து போயிட்டீங்க, ஏமாத்திட்டாங்க, never worry about the failure in your friendship or your relations. If your intention was pure இருந்தது அப்படின்னா உண்மையில லூஸ் ஆனது, உங்களை லூஸ் பண்ணது அவங்களால, நீங்க அவங்கள லூஸ் பண்ண மாட்டீங்க. they are the loser, you are not the loser. எப்போ உங்களோட இன்டென்ஷன்ஸ் கரெக்டா இருந்தது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்டான தன்மையோட நீங்க நேர்மையா இருந்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட் உங்களை விட்டு போயிட்டாங்க, ஒரு உறவு உங்களை விட்டு போயிருச்சு அப்படின்னா லாஸ் யாருக்கு? அவங்களுக்கு தானே தவிர யூ ஆர் நாட் த லூசர். சோ எப்பவுமே எப்படி இருக்கணும்? அவங்க மாஸ்க் போட்டா நானும் மாஸ்க் போட்டுக்கணும். வாழ்ற வரைக்கும் we cannot have a good friends or good happy life. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.